ஆர்சிபியோட விக்டரி பரேட்ல இது வரைக்கும் 11 பேர் உயிரிழந்திருக்காங்க. 75 பேருக்கு மேல சிவியரா இன்ஜூரியா இருக்காங்க. இந்த ஸ்டாம்பட் அவாய்டபிளா இல்லையா அப்படின்னு நிறைய கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கு. பட் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த விக்டரி பரேடுக்கு நாங்க பெர்மிஷனே கொடுக்கல அப்படின்னு சொல்லிருக்காங்க. இருந்தும் ஆர்சிபியோட எல்லா சோசியல் மீடியா பேஜஸ்லுமே இந்த மாதிரி விக்டரி பரேட் பண்றதா அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. இத பத்தி கர்நாடகா சிஎம் சித்தராமையா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்த சிச்சுவேஷனை தயவு செஞ்சு அரசியல் ஆக்க வேண்டாம். அப்புறம் இதுக்காக ஒரு மெஜிஸ்ட்ரல் என்கொயரி ஆர்டர் பண்ணிருக்கோம். 15 நாளைக்கு அப்புறம் தான் இதுக்கான முழு விவரம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சின்னசாமி ஸ்டேடியமோட கெபாசிட்டியே வெறும் 35,000 தான். ஆனா அந்த ஸ்டேடியம்க்கு வெளியே இருந்த பீப்புளோட எண்ணிக்கை 2 lakhsல இருந்து 3 lakhs வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் அங்க அவ்வளோ பெரிய கயோஸ் ஏற்பட்டிருக்கு. அண்ட் அந்த கயோஸ்ல சிக்கி 13 வயசு குழந்தை உட்பட 11 பேர் பரிதாபமா இறந்து போயிருக்காங்க. கிரிக்கெட் மேல கிரேஸ்ன்றது நம்ம ஊர்ல உள்ளவங்களுக்கு ஜாஸ்தி நமக்கு தெரியும். அதுக்குன்னு இந்த அளவுக்கா 13 வயசு குழந்தையை கூட்டிட்டு அங்க வந்து அந்த கிரவுட்ல நிக்கணும்னு என்ன அவசியம்? ஐபிஎல்ங்கிறது ஒரு பெரிய பிசினஸ். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 monthsக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு என்டர்டைன்மெண்ட் அவ்வளவுதான். அதுக்காக சினிமாவை மட்டும் பாருங்க, ஸ்போர்ட்ஸை மட்டும் பாருங்க அப்படின்னு ஜெனரலைஸ்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி நான் கடந்து போக விரும்பல. ஏன்னா நாம அதை தாண்டி தான் பார்க்கிறோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனம். பட் எவ்ரிதிங் ஹாஸ் a limit. அந்த லிமிட்டை மெயின்டைன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நிறைய இன்ஸ்பைரிங்கான பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகுங்க. அதை விட்டுட்டு ஃபேன்ஸ்ங்கிற பேர்ல ரைவல்ரி, சோஷியல் மீடியால அடிச்சுக்கிறது, அபியூசிவா கமெண்ட்ஸ் போடுறது, ஸ்டேடியத்துக்கு வெளியே அடிச்சுக்கிறது, ஏன் குழந்தையோட ஃபீஸ் எடுத்துட்டு வந்து மேட்சுக்கு டிக்கெட் வாங்குறது, மக்களே இந்த அளவுக்குலாம் இது ஒர்த்தே இல்ல அப்படிங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அந்த புரிதல் இருந்திருந்தா இந்த 11 உயிர் போயிருக்காது. சினிமாவோ ஸ்போர்ட்ஸோ அஜித் சார் ஒரு தெளிவான விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதை ஃபாலோ பண்ணுங்க மக்களே. நீங்க எப்போ வாழ போறீங்க?